எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். காயெல்லாம் போட்டு எலும்பு குழம்பு, அதுக்கு எலும்பு வாங்கி வச்சுருப்போம். அதில் வந்து நிறைய நல்லி எலும்பெல்லாம் கிடக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு அதை சூப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குழைய வேக வச்சிட்டோம்னா நல்லா சாறு இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வச்சுட்டு பார்ப்போம். நம்ம வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அரைக்க போகிறோம். வெள்ளைப்பூடும் இஞ்சும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிறோம். நமக்கு நம்ம தேங்காய் இதை அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த முந்திரி பருப்பு போட்டோம்னா எண்ணெய் தெளிஞ்சிக்கிட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் முந்திரி பருப்பு போடுறது. கொஞ்சம் பெரிய சீரகம் போடுறோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கெட்டியாக அரைச்சிக்கிறோம். நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய சீரகம் எல்லாம் போட்டு நம்ம இதில் வந்து பொரிய விடுறோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடுறோம். அதை போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு குக்கரில் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எலும்பை போட்டுருணும். ஏன்னா குக்கரில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். இஞ்சி பூண்டு வந்து பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் போட்டாலும் ஒட்டும். இப்போ வந்து நம்ம எலும்பை போடுறோம். எலும்பையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சிடணும். எலும்பை வேக வச்சோம். சின்ன குக்கர் வந்து எனக்கு காணாத மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ பெரிய குக்கரில் தூக்கி தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு எலும்புக. வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், பெருசாக வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போடுறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன காய்னாலும் போடலாம். நமக்கு எந்த காய் தேவையோ போடலாம். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் போடுறேன். நம்ம வந்து சுண்டைக்கடலை நனைய வச்சுருந்தோம்னா அதையும் போடலாம். நமக்கு எந்த காய் நம்ம சாப்பிடுவோமோ அந்த காயை போட்டு நம்ம வந்து எலும்போட குழம்பு வச்சோம்னா, பிள்ளைகளுக்கு எலும்பு கடிக்க முடியலை சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னா காயில் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. எலும்பை பெரிய ஆளுங்க சாப்பிட்டுக்கலாம். எலும்பு குழம்புல போட்ட காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மசாலா பொடி போடுறோம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது வந்து எல்லா குழம்புக்குமே போடலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, எல்லா குழம்புக்குமே இது நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம். அது காண்ற அளவுக்கு உப்பு. காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம். இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், முந்திரி பருப்பு, பெரிய சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ போடுறோம். போட்டு தேவைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடணும். எலும்பு குழம்பு வந்து 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்திருக்கு. இது நம்ம முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றுறதுனால இப்படி தான் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். எண்ணெய் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றுவோம். ஏன்னா ஏற்கனவே இந்த எலும்பில் வந்து அந்த கொழுப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா உருகி நல்லா எண்ணெயாக இருக்குது. இப்போ இந்த டயலில் நம்ம என்ன செய்கிறோம், புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் புளியை ஊற்றிடுறோம். புளியை ஊற்றி நம்ம இன்னுமே விசில் விடக்கூடாது. சும்மா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிற வேண்டியதும். தக்காளி போடாதனால புளி ஊற்றுறோம். தக்காளி போட்டோம்னா புளி ஊற்றக்கூடாது. தக்காளியும் புளியும் சேர்ந்து புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். நல்லா புளி ஊற்றி கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து லேசாக கொஞ்சம் மல்லிச்செடி போடுறோம். மல்லிச்செடியை போட்டு நம்ம மறுபடியும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் எலும்பு வாங்கினீங்க அப்படின்னா எலும்பு மட்டும் தனியாக போட்டும் வைக்கலாம். இப்படி காய் போட்டு வச்சோம்னா 2 நேரம் சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஆளுக்கு இருக்கிறாங்கன்னா நம்ம காய் இதெல்லாம் போட்டு வச்சோம்னா சாப்பிட்டதுவோ நம்ம இட்லி, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறுன உடனே சூப்பராக இருக்கும்.
நம்ம எண்ணெய் தெளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கொழுப்பு இதெல்லாம் இருக்குன்னா சுட வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.